ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் வார்த்தையான வெஜிடபிள் ஸ்டாண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வெயிட் தாங்குதுன்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஆன்சர். இது நீங்களும் தெரிஞ்சுங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் உண்மையிலே ஒர்த்தாக வாங்கலாமா, இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி பேக்கேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு கார்ட்போர்டுக்குள்ளே கவரில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே தான் பேக்கேஜிங்கு. இது வந்து எதுக்காக நான் வாங்கினோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் ட்ரேலையும் பிளாஸ்டிக் கூடையிலையும் தான் வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கும். இதுமாரி டயர் மாடலில் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாகன்றதுனால தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரப்பர் ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே நிற்கிற அந்த ஸ்டாண்டுக்கு வந்து தண்ணி போட்டாலும் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் கிரிப் வைஸும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 3 டயர் இருக்குது. பேக் சைடு அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பில் சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அந்த பாட்டமில் வந்து அந்த ஸ்ட்ராங்காக அந்த சென்டரில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ வந்து என்னோடய குவாலிட்டி செக்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற டயர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு சைடு தான் வந்து ஹோல்ட் பண்ணுறதுனால இப்போது அந்த பேக் சைடு கம்பி வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சென்டர் ரேக் வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரேக்லேயும் வந்து எவ்வளோ நம்மளால் வெஜிடபிள்ஸ் வந்து வைக்க முடியுதோ அவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளால் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ வெயிட் தாங்குது அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ அடுக்க முடியுமோ அடிக்காச்சு. அதுக்கப்புறம் சென்டர் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஃபுல்லாகவே வந்து அடிக்காச்சு. அதுக்கப்புறம் மேல் ரேக்கில் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து நம்ம அடிக்காச்சு. இதுதான் கம்ப்ளீட் வியூ அடுக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓவர் வெயிட் எடுக்கும்போது அந்த மேல் ரேக்கை வந்து கொஞ்சம் ஆட தான் செய்யுது. அதனால் இவ்வளோ டம்ப் பண்ணி யூஸ் பண்ண வேணான்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7.20 kgs வந்து இருக்குது. டம்ப் பண்ணி நம்ம வெயிட்டு செக் பண்ணும்போது இது வந்து ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த வெஜிடபிள் ரேக்கோட ஸ்டாண்டோட வெயிட்டுன்னு தனியாக இருக்குது. அதை நான் சொல்கிறேன் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிட்டு. இது வந்து ரெகுலராக நம்ம வந்து வெளியே வந்து வைக்கிற வெஜிடபிள்ஸு. மேலே ஒரு ஹேண்டிலும் இருக்குது. அதனால் தூக்கி வேறு இடத்துல வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.55 kgs வந்து இருக்குது. இப்போ வெஜிடபிள் ஸ்டாண்டோட வெயிட்டு மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் வந்து மைனஸ் பண்ணிவிடுவோம். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 1.3 kgs வந்துருக்கு. அதனால் அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5.25 kgs வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது வருது. இப்போ வெங்காயம் மட்டும் பார்த்திங்கன்னா 4.25. அதனால் 1.3 மைனஸ் பண்ணால் 2.95 kgs வந்து வரும். மிடில் ரேக்கில் வந்து உருளைக்கிழங்கு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2.95, 1.3 மைனஸ் பண்ணும்போது 1.65 வந்து வரும். மேல் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2.05 வந்து வருது. 1.3 மைனஸ் பண்ணால் 0.75 வந்து வருது. அது இல்லாமல் அந்த மேல் ரேக்கில் வந்து 1/2 kg எக்ஸ்ட்ராவும் நாங்கள் கருணக்கிழங்குலாம் வந்து வைக்கிறோம். நல்லாவே ஸ்ட்ராங்காக தாங்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது வெஜிடபிள் ஸ்டாண்டை மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கணுனாலும் வந்து வச்சுக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சென்டர் ரேக்கில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால பெரிய ஆப்பிள் இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வைக்க முடியாது. ஒரு 4 to 5 நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து வைக்க முடியும். இவ்வளோ தான் வந்து வைக்க முடியுது. நெக்ஸ்ட்டு இதனுடைய ப்ரைஸு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1299 வந்து வாங்கணும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் வாங்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.